வெல்கம் டு ஆல்நெட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி ஆ இலக்கியம் பகுதியிலிருந்து இரண்டாவது டாபிக் 11 கீழ்கணக்கு நூல்கள் சார்ந்த பிற செய்திகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள், அதாவது நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி ப்ளஸ் ஆசாரக்கோவையும் அறநூல்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஔவையார் பாடல்கள் பற்றின செய்திகளும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் 11 கீழ்கணக்கு நூல்கள் சார்ந்த பிற செய்திகள், அதாவது 11 கீழ்கணக்கு நூல்களை பற்றி ஓவராலாக எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வாங்க பார்க்கலாம். ஸோ 11 கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் அறிவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான் 11 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இதில் 18 நூல்கள் இருக்குது. சங்கம் அறிவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்களை கொண்ட தொகுப்பு தான் 11 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இந்த 11 கீழ்கணக்கு நூலில் திருக்குறள் மட்டும் சங்க காலத்தில் உள்ள நூல். ஆனால் அதையும் இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் நம்ம சேர்த்து தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அது அடியால் சிறியது. ஸோ அது 2 அடி கொண்டதுனால அடியால் சிறியது. அந்த காரணத்தினால அதையும் 11 கீழ்கணக்கு நூலில் வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லா பாடல்களும் சங்க காலத்திற்கு பின்னால் எழுதப்பட்டது, அதாவது சங்கம் அறிவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள். ஸோ சங்கம் அறிவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்களை கொண்ட தொகுப்பு தான் 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று வழங்கப்படுகிறது. ஸோ இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் 3 வகையான நூல்கள் இருக்குது. முதல்ல அறநூல் அல்லது நீதி நூல், இரண்டாவது அகநூல் அல்லது அகத்திணை நூல், மூன்றாவது புறநூல் அல்லது புறத்திணை நூல். ஸோ அகநூல்னு சொல்லுவாங்க, அகத்துணை நூல்னு சொல்லுவாங்க, புறநூல்னு சொல்லுவாங்க, புறத்திணை நூல்னு சொல்லுவாங்க. ஸோ அறநூலை நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 11 அறநூல்கள் இருக்குது, 6 அகநூல் இருக்குது, 1 புறநூல் இருக்குது. டோட்டலாக 18 நூல்களை கொண்டது 11 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அறநூல்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். அறநூல் அல்லது நீதி நூல்: நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திருக்கடுகம், ஏலாதி, பழமொழி 400, ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம் மற்றும் முதுமொழி காஞ்சி. இந்த 11மே நீதி நூல். நாலடியாரில் தான் 11 கீழ்கணக்கு நூல்கள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திருக்கடுகம், ஏலாதி, பழமொழி 400, ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம் மற்றும் முதுமொழி காஞ்சி. நெக்ஸ்ட்டு அகத்திணை நூல்கள் பார்க்கலாம். ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, கார் 40, கைநிலை. ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, கார் 40 மற்றும் கைநிலை. இது எல்லாமே அகநூல்கள். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு புறநூல் இருக்குது. ஸோ அது களவழி 40. ஸோ 11 அறநூல்கள், 6 அகநூல்கள் மற்றும் 1 புறத்திணை நூலை கொண்டது 11 கீழ்கணக்கு நூல்கள். நெக்ஸ்ட் அட்டவணை பார்க்கலாம். ஸோ இந்த 11 கீழ்கணக்கு நூல்களை அகநூல்கள் மற்றும் புறநூல்களை விட அறநூல்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ சிலபஸ்லேயும் அறநூல்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறநூல்களை பற்றி தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நாலடியார் பார்க்கலாம். ஸோ நாலடியார் அப்படிங்கிறது 4 அடியில் அறக்கருத்துக்களை கூறுவது தான் நாலடியார். அதாவது ஒரு பாடலில் 4 அடி இருக்கும். 4 அடியில் அறக்கருத்துக்களை கூறியிருப்பாங்க. ஸோ அறக்கருத்துக்களை கூறியிருக்க நூல்களை தான் நீதி நூல்களை சேர்த்துருக்காங்க. ஸோ நாலடியார் அறக்குறத்தை 4 அடியில் கூறுகிறது. ஸோ இதில் டோட்டலாக 400 பாடல்கள் இருக்குது, ப்ளஸ் 1 கடவுள் வாழ்த்து பாடல். ஸோ இதன் வகை அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் வகையை சார்ந்தது. ஸோ இந்த நாலடியாரை இயற்றியவர் ஒரு ஆள் கிடையாது, பல சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது தான் நாலடியார். ஸோ நாலடியார் 4 அடியில் அறக்கருத்துக்களை கூறுகிறது. டோட்டலாக 400 பாடல்களை கொண்டது. வகை அறநூல்கள் வகையை சார்ந்தது. ஆசிரியர் சமண முனிவர்கள். ஸோ இந்த நாலடியாரும் திருக்குறளும் ஒரே மாதிரியான நூல். இது 4 அடி இருக்கும், இதில் 2 அடிக்கும். மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரியான நூல். ஸோ திருக்குறள் 2 அடியில் அறக்கருத்து கூறுகிறது, நாலடியார் 4 அடியில் அறக்கருத்து கூறுகிறது. ஸோ திருக்குறளில் 1330 பாடல்களை கொண்டது, அறநூல் வகையை சார்ந்தது மற்றும் இதை எழுதியவர் திருவள்ளுவர். நெக்ஸ்ட்டு நான்மணிக்கடிகை. ஸோ நான்மணிக்கடிகையில் 4 அறக்கருத்து, ஒரு பாடலில் 4 அறக்கருத்து கூறப்பட்டிருக்கும். இதில் டோட்டலாக 104 பாடல்கள் இருக்குது, 2 கடவுள் வாழ்த்து பாடல் இருக்குது. டோட்டலாக 106 பாடல்களை கொண்டது நான்மணிக்கடிகை. ஸோ இது அறநூல் வகையை சார்ந்தது. நான்மணிக்கடிகையை எழுதியவர் விளம்பி நாகனார்.
நெக்ஸ்ட் வந்து இன்னா நாற்பது. இன்னா நாற்பது அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடாத செயல்களை பற்றி கூறியிருப்பது தான் இன்னா நாற்பது. அதாவது ஒவ்வொரு பாடல்லையும் வந்து ஒரு பொருள் கொடுத்து அது செய்யக்கூடாது இன்னா செயல்களை பற்றி சொல்லியிருப்பது தான் இன்னா நாற்பது. இன்னா அப்படிங்கிற வந்து இன்னா அப்படிங்கிறதோட மீனிங் வந்து செய்யக்கூடாத செயல்கள், பாடல் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி கூறியிருக்க நூல் தான் இன்னா நாற்பது. ஸோ இதில் வந்து டோட்டலாக 40 பாடல் இருக்குது, ப்ளஸ் 1 வந்து கடவுள் வாழ்த்து பாடல். ஸோ இது வந்து அறநூல்கள் வகையை சார்ந்தது. இன்னா நாற்பது எழுதியவர் வந்து கபிலர். இன்னா நாற்பதின் ஆசிரியர் வந்து கபிலர். நெக்ஸ்ட் வந்து இனியவே நாற்பது. இனியவே நாற்பது வந்து செய்ய வேண்டிய இனிமையான செயல்களை பற்றி கூறுவது தான் இனியவே நாற்பது. இன்னா நாற்பது வந்து செய்யக்கூடாத செயல்களை பற்றி கூறுகிறது. இனியவே நாற்பது வந்து செய்ய வேண்டிய செயல்களை பற்றி கூறுவது தான் இனியவே நாற்பது. இனிமையான செய்ய வேண்டிய செயல்களை பற்றி கூறும் நூல் தான் இனியவே நாற்பது. ஸோ இதுலேயும் வந்து இன்னா நாற்பது மாதிரி 40 பாடல் இருக்குது, ப்ளஸ் 1 வந்து கடவுள் வாழ்த்து பாடல். ஸோ இந்த இனியவே நாற்பது வந்து அறநூல் வகையை சார்ந்தது. இனியவே நாற்பதின் ஆசிரியர் வந்து பூதம் சேந்தனார். இனியவே நாற்பதின் ஆசிரியர் பெயர் வந்து பூதம் சேந்தனார். நெக்ஸ்ட் வந்து திருகடுகம். திருகடுகம் அப்படிங்கிறது வந்து 3 மருந்து பொருள். அதாவது திருகடுகம் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 மருந்து பொருளான பொருள் தான் திருகடுகம். ஸோ அதே மாதிரி திருகடுகம் மாதிரியே இந்த பாடலில் வந்து 3 கருத்துக்கள் வந்து கூறப்பட்டிருக்கும். ஸோ அந்த 3 மருந்து வந்து உடல் நோயை குணப்படுத்துவது போல் இந்த 3 கருத்துக்கள் வந்து மக்களின் மனநோயை வந்து குணப்படுத்தும். ஸோ அதனால் வந்து இது திருக்கடுகம் என்று பெயர் பெற்றது. ஸோ இதில் வந்து டோட்டலாக 100 பாடல்கள் இருக்குது, ப்ளஸ் 1 வந்து கடவுள் வாழ்த்து பாடல். ஸோ இந்த திருக்கடுகம் வந்து அறநூல் வகையை சார்ந்தது. இதன் ஆசிரியர் பெயர் வந்து நல்லாதனார். திருக்கடுகத்தின் ஆசிரியர் பெயர் நல்லாதனார். நெக்ஸ்ட் வந்து ஏலாதி. ஸோ திருக்கடுகம் மாதிரியே ஏலாதி வந்து 6 மருந்து பொருளை கொண்டது வந்து ஏலாதி. ஏலத்தை முதன்மையாக கொண்டு 6 மருந்து பொருளை கொண்டது வந்து ஏலாதி. ஸோ அதே மாதிரி இந்த பாடல்களில் வந்து 6 கருத்துக்கள் வந்து கூறப்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து ஏலாதி என்று பெயர் பெற்றது. ஸோ இதில் டோட்டலாக வந்து 80 பாடல்கள் இருக்குது, ப்ளஸ் 1 வந்து கடவுள் வாழ்த்து பாடல். டோட்டலாக வந்து 81 பாடல்களை கொண்டது ஏலாதி. இது வந்து அறநூல்கள் வகையை சார்ந்தது. ஏலாதியை எழுதியவர் வந்து கனி மேதாவியார். ஸோ ஏலாதியின் ஆசிரியர் வந்து கனி மேதாவியார். ஏலாதி, திருக்கடுகம் மற்றும் சிறுபஞ்ச மூலம் இந்த 3மே வந்து மருந்து பெயர்களால் ஆன பாடல்கள். நெக்ஸ்ட் வந்து பழமொழி 400. இந்த பழமொழி 400 வந்து ஒவ்வொரு பாடல்லையும் வந்து ஒரு பழமொழியை கொண்டு கூறியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாடலில் வந்து எண்டிங்கில் வந்து ஒரு பழமொழியை கூறி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது பழமொழி 400 என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் டோட்டலாக வந்து 400 பாடல்களை கொண்டது, ப்ளஸ் 1 வந்து கடவுள் வாழ்த்து பாடல். நெக்ஸ்ட் இது வந்து அறநூல்கள் வகையை சார்ந்தது. பழமொழி 400 ஆசிரியர் பெயர் வந்து மூன்றுரை அரையனார். பழமொழி 400 எழுதியவர் வந்து மூன்றுரை அரையனார். நெக்ஸ்ட் வந்து ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை அப்படிங்கிறது வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை. இதில் வந்து டோட்டலாக 100 பாடல்கள் இருக்குது, ப்ளஸ் 1 வந்து கடவுள் வாழ்த்து பாடல். டோட்டலாக வந்து 101 பாடல்களை கொண்டது வந்து இந்த ஆசாரக்கோவை. இந்த ஆசாரக்கோவை வந்து நீதி நூல்கள் வகையை சார்ந்தது. இதனுடைய ஆசிரியர் பெயர் வந்து பெரிவாயின் முள்ளியார். நெக்ஸ்ட் வந்து சிறுவஞ்ச மூலம். ஸோ சிறுவஞ்ச மூலம் வந்து ஏலாதி, திருக்கடுக மாதிரியே வந்து மருந்து பொருட்களின் பெயரால் அமைந்த நூல். அதாவது சிறுவஞ்ச மூலத்தில் 5 வேர்கள், அதாவது சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, சிறுவழுதுணை மற்றும் கண்டங்கத்திரி. ஸோ இந்த 5 வேர்களால் ஆனது தான் இந்த சிறுபஞ்ச மூலம். அதே மாதிரி இந்த பாடல்களையும் வந்து பாடல்களிலும் 5 கருத்துக்கள் வந்து கூறப்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து சிறுபஞ்ச மூலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து டோட்டலாக 96 பாடல்களை கொண்டது, ப்ளஸ் 1 வந்து கடவுள் வாழ்த்து பாடல். டோட்டலாக வந்து 97 பாடல்களை கொண்டது வந்து சிறுபஞ்ச மூலம். ஸோ சிறுபஞ்ச மூலத்தில் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து 97 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து 100 கொடுத்துருக்காங்க, 104 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வந்து படித்தா போதும். டோட்டலாக வந்து 97 பாடல்களை, கடவுள் வாழ்த்து உட்பட 97 பாடல்களை கொண்டது சிறுபஞ்ச மூலம். ஸோ இது வந்து அறநூல்கள் வகையை சார்ந்தது. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் பேர் வந்து காரியாசன். நெக்ஸ்ட் வந்து முதுமொழி காஞ்சி. ஸோ முதுமொழி காஞ்சியில் வந்து ஒரு வரி பாடல் அப்படின்னா முதுமொழி காஞ்சியில் ஒரு பாடலில் ஒரு வரி தான் இருக்கும். டோட்டலாக வந்து 100 வரி இருக்கும். 100 வரியுமே 100 பாடல். ஸோ அதுதான் முதுமொழி காஞ்சியின் வந்து சிறப்பு. ஸோ ஒரு வரியில் வந்து 2 கருத்துக்களை வந்து கூறியிருப்பாங்க. ஒரு வரி பாடல் மற்றும் 2 கருத்து. ஒரே வரியில் 2 கருத்து கூறியிருப்பாங்க. அந்த ஒரு வரி தான் ஒரு பாடல். இந்த முதுமொழி காஞ்சி வந்து மூத்தோர் சொற்களை கோர்வையாக கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது வந்து பொருள்.
ஸோ டோட்டலாக வந்து 100 பாடல் இருக்குது. 10 × 10 10 அதிகாரம் இருக்குது. ஸோ 10 பாடல் இருக்கும். அப்படி வந்து 100 பாடல்களை கொண்டது. ப்ளஸ் 1 வந்து கடவுள் வாழ்த்து பாடல். டோட்டலாக வந்து 101 பாடல்களை கொண்டது முதுமொழி காஞ்சி. இது வந்து அறநூல்கள் வகையை சார்ந்தது. முதுமொழி காஞ்சி எழுதியவர் வந்து கூடலூர் கிழார். நெக்ஸ்ட் வந்து 5×50. ஸோ இந்த முதுமொழி காஞ்சியோட வந்து அறநூல்கள் முடிஞ்சுது. ஸோ இந்த அறநூல்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து அகநூல்கள் மற்றும் புறநூல்கள் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் என்னென்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 5×50 வந்து 5 திணைகள் பற்றி 50 பாடல்கள் தான் 5×50. ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் 5 திணைகள் பற்றிய பாடல் தான் இந்த 5×50. ஸோ டோட்டலாக வந்து 50 பாடல்களை கொண்டது 5×50. ஸோ இது வந்து அகநூல்கள் வகையை சார்ந்தது. 5×50 எழுதியவர் வந்து பொறையனார். நெக்ஸ்ட்டு வந்து 5×70. ஸோ இதுவுமே வந்து 5×50 மாதிரி 5 திணைகள் பற்றிய நூல் தான். ஆனால் வந்து 70 பாடல்களை கொண்டிருக்கும். அதனால் வந்து 5×70. ஸோ இதில் டோட்டலாக வந்து 70 பாடல்கள். இது வந்து அகநூல்கள் வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட் இது வந்து எழுதியவர் வந்து மூவாதியார். நெக்ஸ்ட் வந்து திணைமொழி 50. இதுவுமே வந்து 5 திணைகள் பற்றிய 50 பாடல்கள் தான் திணைமொழி 50. ஸோ டோட்டலாக வந்து 50 பாடல்கள் அக வகையை சார்ந்தது, அகநூல்கள் வகையை சார்ந்தது. இதனுடைய ஆசிரியர் பேர் வந்து கண்ணன் சேந்தனார். நெக்ஸ்ட் வந்து திணைமாலை 150. திணைமாலை 150 வந்து 5 திணைகள் பற்றிய 150 பாடல்களை கொண்ட தொகுப்பு தான் திணைமாலை 150. ஸோ இது எல்லாமே வந்து திணைகள் பற்றின பாடல்கள் தான் அகநூல்களில் இருக்கும். ஸோ இதில் வந்து 150 பாடல் இருக்குது. அகநூல் வகையை சார்ந்தது. இதன் ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். நெக்ஸ்ட் வந்து கைநிலை. கைநிலை அப்படிங்கிறது வந்து கை அப்படிங்கிறது வந்து ஒழுக்கம். ஸோ அந்த 5 திணைகளின் ஒழுக்க நிலைகள் பற்றி கூறுவது தான் இந்த கைநிலை நூல். ஸோ இதில் வந்து டோட்டலாக 60 பாடல் இருக்குது. அகநூல் வகையை சார்ந்தது. இதனுடைய ஆசிரியர் பேர் வந்து புல்லங்காடனார். புல்லங்காடனார் எழுதிய நூல் தான் கைநிலை. நெக்ஸ்ட் வந்து கார் 40. கார் 40 வந்து தலைவனின் வருகைக்காக பார்த்திருக்கும் தலைவியின் ஏக்கம். ஸோ அதை பற்றினது தான் இந்த கார் 40. ஸோ இதுவுமே வந்து அகநூல் வகையை சார்ந்தது. டோட்டலாக வந்து 40 பாடல்கள் இருக்குது. கார் 40ன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து 40 பாடல்கள். இதனை எழுதியவர் வந்து கண்ணங்கூத்தனார். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து களவழி 40. ஸோ இது இந்த ஒரே ஒரு நூல் மட்டும்தான் புற நூல் வகையை சார்ந்தது. களவழி 40 வந்து போர் பற்றியது. சேர மற்றும் சோழ மன்னர்களின் போர் பற்றி விவரிக்கும் தொகுப்பு தான் இந்த களவழி 40. ஸோ டோட்டலாக வந்து 40 பாடல்கள் ப்ளஸ் 1 வந்து கடவுள் வாழ்த்து பாடல். ஸோ இந்த களவழி 40 எழுதியவர் வந்து பொய்கையார். ஸோ டோட்டலாக வந்து 18 பாடல்களை பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து அறநூல்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மற்றபடி அகநூல் மற்றும் புறநூல் வந்து ஜஸ்ட் யார் எழுதினது எவ்வளோ பாடல்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அறநூல்கள் பற்றி டீட்டெயிலாக வீடியோ இது முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் சேம் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் பற்றின பிற செய்திகள் பார்க்கலாம். ஸோ இந்த நீதி நூல்களில் சிறிய நூல் என்னென்னு பார்த்தோம்னா இன்னா 40. ஸோ இன்னா 40 வந்து 40 பாடல்கள் இருக்கும். ஸோ நீதி நூல்களையே மிக சிறிய நூல் வந்து இன்னா 40. நீதி நூல்களில் மிகவும் பெரிய நூல் வந்து திருக்குறள். ஸோ 1330 பாடல்கள் இருக்கும். ஸோ இதுதான் எல்லாத்துலேயுமே பெரியது. ஸோ இந்த திருக்குறள் வந்து சங்க காலத்திற்கு முன் உள்ள பாடல். ஆனால் வந்து இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அடிகளின் எண்ணிக்கையை கருதி வந்து இதில் 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அகநூல்களில் சிறியது வந்து கார் 40. அகநூல்களில் பெரியது வந்து திணைமாலை 150. ஸோ இந்த திணைமாலை 150 ஆசிரியர் பெயர் வந்து கனிமேதாவியார். ஸோ ஏலாதியின் ஆசிரியர் பெயர் வந்து கனிமேதாவியார். ஸோ இந்த 14 கீழ்கணக்கு நூல்களையே 2 நூல்களை எழுதிய ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். நெக்ஸ்ட்டு வந்து இரட்டை அறநூல்கள் வந்து இன்னா 40 மற்றும் இனியவை 40. இன்னா 40 மற்றும் இனியவை 40 வந்து இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறள் தவிர ஏனைய 14 கீழ்கணக்கு நூல்கள் சங்க காலத்திற்கு பிற்பட்ட சங்கம் அறிவிய காலத்தை சார்ந்தவை. ஸோ இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். திருக்குறள் மட்டும் சங்க காலத்திற்கு முற்பட்ட நூல். ஏனைய நூல்கள் வந்து சங்க காலத்துக்கு பிற்பட்ட சங்கம் அறிவிய காலத்தை சார்ந்த நூல்கள். நெக்ஸ்ட் வந்து மருந்து பெயரில் அமைந்த நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம் மற்றும் ஏலாதி. இந்த மூன்றுமே வந்து மருந்து பெயரில் அமைந்த நூல். திருக்கடத்தின் மருந்து பொருள் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி. சிறுபஞ்சமூலத்தின் மருந்து பொருட்கள் வந்து சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை, கண்டங்கத்திரி. ஸோ 5 சிறிய வகை வேர்களை கொண்டது தான் சிறுபஞ்சமூலம். நெக்ஸ்ட்டு வந்து ஏலாதி. ஏலாதி வந்து
ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ திருகடுகம் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி. சிறுபஞ்சமூலம் வந்து சிறுமெல்லி, பெருமெல்லி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை, கண்டங்கத்திரி. ஏலாதி வந்து ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ இந்த 3மே வந்து மருந்து பெறலான நூல்கள். நெக்ஸ்ட்டு வந்து திருவடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி நூல்கள் முறையே பாடல்தோறும் 3, 5, 6. அதாவது வந்து திருக்கடுக்கத்தில் வந்து 3 கருத்துக்கள் கூறியிருக்கும், சிறுபஞ்சமூலத்தில் வந்து 5 கருத்துக்கள் கூறியிருக்கும், ஏலாதியில் வந்து 6 கருத்துக்கள் கூறியிருக்கும். ஸோ அதனால் வந்து முறையே 3, 5, 6 கருத்துக்களை கொண்டது வந்து இந்த திருக்கடுக்கம், சிறுபஞ்சமூலம் மற்றும் ஏலாதி. ஸோ இவ்வளோதான் 17 கீழ்கணக்கு நூல்களை பற்றின பிற செய்திகள். ஸோ இந்த அட்டவணையை நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து அறநூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அறநூல்களை பற்றி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள் சேம் பிளேலிஸ்ட்டை. மற்றபடி அகத்திணை நூல்கள் மற்றும் புறத்திணை நூல்களை வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, யார் எழுதியிருக்காங்க, எவ்வளோ பாடல்கள், அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.